பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட இந்த டெய்லி டீலிங்ஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக தேவன் நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்களை அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து உங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தால் கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவார். ஆமேன். நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமை காண போகிறீங்க. இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தை எப்படியாவது சொல்லுகிறது. உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12 வசனத்தின் கடைசி பகுதியை வாசிப்போம். டியூட்ரானமி சாப்டர் 28 verse 12. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாவது சொல்லுகிறது. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமேன். என் கண்பார்களே, கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? இந்த கடன் பிரச்சனையில் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று தவித்து கொண்டு இருக்கீங்களா? இன்றைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமேன். நீங்கள் விசுவாசித்தால் ஏசப்பாவுடைய மகிமை பார்க்க போகிறீங்க. இந்த நாட்டில் பார்க்கும்போது அநேக குடும்பங்கள் இந்த கடன் பிரச்சனை நிமித்தம் பலவிதமான பிரச்சனைகள் போராட்டத்தினால வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அநேக குடும்பங்களை கணவன் மனைவி பிரிந்து போயிருக்காங்க. அநேக இந்த கடன் பிரச்சனை நிமித்தம் தற்கொலை கூட செஞ்சு கொள்றாங்க. ஆனால் ஏசப்பா வார்த்தை ஒருபோது பொய்யாதவங்க. நீங்கள் ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கும் போது கண்டிப்பாக ஏசப்பா உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை இந்த விடுதலாக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளதுங்க. இந்த நாளில் கூட ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கடன் பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அந்த தேவன் அதுலேருந்து விடுதலை கொடுக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனைகளை கண்டு நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, மன தளர்ந்து போகாதீங்க, விசுவாசத்தை விட்டு விடாதீங்க. அந்த கடன் பிரச்சனை விடுதலை ஆக்குற தேவனை நோக்கி நீங்கள் செபிக்கும் போது ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார். உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கிறதோ அது ஒரு பேப்பரில் எழுதி வச்சு ஒவ்வொரு நாளும் ஏசப்பா சமூகத்தில் நோக்கி நீங்கள் செபிக்கும் போது அதுலேருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். எங்கள் வாழ்க்கையில் கூட ஆரம்ப நாட்களில் இந்த கடன் பிரச்சனை நிமித்தம் அநேக வேதனை, கண்ணீர், துன்பங்கள், இந்த கடன் பிரச்சனை நிமித்தம் நாங்கள் தற்கொலை கூட சேர்ந்து கொண்டு முடிவெடுத்தோம். ஆனால் ஏசப்பாவை தேடி வந்தோம். ஏசப்பாவை நோக்கி நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது ஏசப்பா எங்கள் வாழ்க்கையில் இருந்த எல்லா கடன் பிரச்சனை விடுதலை ஆக்கி இன்றைக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமீன். அதே தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் உங்கள் கடன் பிரச்சனைகளை நிமித்து கலங்கி கொண்டில்லாதபடி, வேதனைப்பட்டு புலம்பாதபடிக்கு தேவ சமூகத்தில் நோக்கி அவர் பாதத்தை பிடித்து கொண்டு நீங்கள் ஜெபிக்கும் போது எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலாக்கி மற்றவங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக, மற்றவங்களுக்கு உதவி செய்யத்தக்கதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு ஏசப்பாவை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, ஏசப்பா இந்த வேலை கூட ராஜா, யாரெல்லாம் இந்த கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், வேதனையோடு இருக்கிறாங்களோ அப்பா, நீர் வார்த்தையில் உண்மை உள்ள தேவன் அப்பா. நீயோ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம், வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறோம். இந்த வேலை கூட நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு யாரெல்லாமே நோக்கி பார்க்கிறாங்களோ எல்லா கடன் பிரச்சனை தேவன் விடுதலை ஆக்குவீராக அப்பா. மற்றவங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக ஏசப்பா ஒவ்வொருத்தர் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.